கம்பஷன் இன்ஜின்ஸ் இது பேஷனை கொடுத்துச்சு. ஒவ்வொரு முறையும் இன்ஜினை ரெவ் பண்ணும்போது இது கொடுக்குற சத்தம் டோபமைனை ரிலீஸ் பண்ணிச்சு. அண்ட் ஒவ்வொரு கியரையும் நம்ம அப்ஷிஃப்ட் பண்ணும்போது அட்ரினலைன் ஃப்ளோவை அதிகமாக்குச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த இன்ஜின்ஸ் பொல்யூஷனை உருவாக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் கார்பன் நியூட்ரலா இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இதனால இந்த இன்ஜின்ஸை பேன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா இது உருவாக்குற அந்த சத்தத்தை இழக்காம, பொல்யூஷனை ஏற்படுத்தாம, கார்பன் நியூட்ரலா இன்னும் ஒரு 50 அல்லது 100 வருஷங்களுக்கு அப்புறமும் ஒரு கம்பஷன் இன்ஜின் பவர் கார் அவங்களால வாங்க முடிஞ்சதுன்னா, வெல்கம் டு இ-ஃபியூல் வேர்ல்ட். கடந்த 140 வருஷங்களா கம்பஷன் இன்ஜின் மட்டும்தான் போக்குவரத்துக்கான ஒரே தீர்வா இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு சில நாடுகள் இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல இன்டர்னல் கம்பஷன் பவர்ட் கார்ஸ் அண்ட் வேன்ஸை பேன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பேன் நம்ம தினசரி ஓட்டுற பட்ஜெட் செக்மெண்ட் கார்ஸ், ஹைபிரிட் கார்ஸ், சூப்பர் கார்ஸ் அண்ட் ஹைப்பர் கார்ஸ் இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அது மட்டும் இல்ல, ஒரு சில மேனுஃபேக்சரர்ஸ் டீசல் இன்ஜின்ஸை உருவாக்குறது கம்ப்ளீட்டா நிறுத்திட்டாங்க. இப்படி அவங்க பண்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம் தான் பொல்யூஷன். இந்த பொல்யூஷனுக்கு நம்ம ஓட்டுற வண்டிகள் மட்டும் காரணம் கிடையாது, இதுவும் ஒரு காரணமா இருக்குது. அவ்வளவுதான். ஐசி இன்ஜின் ஹைட்ரோகார்பன்ஸ், நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு மாதிரியான டாக்ஸிக்கான கேஸஸ் வெளியிடும். இந்த டாக்ஸிக்கான எமிஷன்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸோட கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அண்ட் மேண்டேட்டரி எமிஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து அந்த டாக்ஸிக்கான கேஸஸ் சாதாரண அட்மாஸ்பரிக் கேஸஸ் லைக் H2O, நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடா மாத்தி விட்டுரும். சோ இங்க பிரச்சனை என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாக பூமியோட வெப்பமும் அதிகமாகிட்டே இருக்கும். இதனால தான் பருவநிலை மாற்றம் ஆகுறது அண்ட் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் அதிகமாகிறது நடக்குது. சோ இந்த பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு கார்பன் நியூட்ரல் ஃபியூல் தேவைப்பட்டுச்சு. அட்மாஸ்பியர்ல எக்ஸ்ட்ராவா கார்பன் ஆட் பண்ணாம இருக்கிறது தான் கார்பன் நியூட்ரல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ஃபியூல் எல்லாத்துலயுமே அதிகபட்சமா ஹைட்ரோ கார்பன்ஸ் தான் இருக்கு. இந்த ஹைட்ரோ கார்பன் நிலத்தடியில இருந்து கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயில் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. அந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவைப்படுற மாதிரி பெட்ரோலாவோ டீசலாவோ கிடைக்கும். சோ இது ஒரு ஃபாசில் ஃபியூல் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இதனால தான் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் இந்த பிரச்சனைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. அது கார்பன் நியூட்ரலா இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனா உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு கம்பஷன் இன்ஜினை விரும்புறவங்களுக்கு ஐசி இன்ஜினை பேன் பண்றது அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் நம்பிக்கை தர வகையில போர்ஷா ஒரு புது பழைய விஷயத்தை பண்ணிருக்காங்க. அவங்க $24 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி சில்லில ஒரு ஃபேக்டரி செட் பண்ணி சிந்தெடிக் ஃபியூலை ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிந்தெடிக் ஃபியூல் ஒன்றும் புது விஷயம் இல்ல. ஏன்னா ஏற்கனவே 1920களில் ஜெர்மனில ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாடு சமாளிக்கிறதுக்காக இந்த சிந்தெடிக் ஃபியூலை பயன்படுத்திருக்காங்க. பிரான்ஸ் ஃபிஷர் அண்ட் ஹான்ஸ் தரப் தான் இந்த ஃபியூலை உருவாக்குறதுக்கான செயல்முறையை கண்டுபிடிச்சாங்க. இந்த சிந்தெடிக் ஃபியூலும் வழக்கமா நம்ம பயன்படுத்துற ஃபியூல மாதிரி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஆனா இந்த சிந்தெடிக் ஃபியூல் எங்க இருந்து கிடைக்குது அப்படிங்கறது தான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு. வழக்கமா நம்ம பயன்படுத்துற பெட்ரோல்ல அதிக அளவுல ஹைட்ரோ கார்பன் தான் இருக்கு. அண்ட் இந்த ஹைட்ரோ கார்பன் நிலத்தடியில இருந்து கிடைக்கிற க்ரூட் ஆயில் மூலமா கிடைக்குது. சோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த ஃபாசில் ஃபியூலை எரிக்கும் போது அட்மாஸ்பியருக்கு புது கார்பனை அறிமுகப்படுத்துறோம். ஆனா இந்த சிந்தெடிக் ஃபியூல் அப்படிங்கிறது ஃபாசில் ஃபியூல் மாதிரி இல்லாம மனுஷங்களே உருவாக்குறது. இந்த சிந்தெடிக் ஃபியூலை உருவாக்குறதுக்கு தேவைப்படுற மின்சாரத்தை ரினியூவபிள் ரிசோர்சஸ் லைக் சோலார் எனர்ஜி அண்ட் விண்ட் எனர்ஜி மூலமா கிடைக்கிறதுனால இதை இ-ஃபியூல் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா தண்ணில இருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிச்சு எடுக்கிறாங்க. அண்ட் காத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடை மட்டும் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமா பிரிச்சு எடுக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமா தண்ணில இருந்து எடுக்கப்பட்ட ஹைட்ரஜனையும் காத்துல இருந்து ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமா எடுக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடையும் சேர்த்து மெத்தனால் சிந்தசிஸ் அண்ட் மெத்தனால் டு கேசோலின் சிந்தசிஸ் ப்ராசஸ் பண்ணும்போது நமக்கு இ-ஃபியூல் கிடைக்கும். இந்த ப்ராசஸ் மூலமா நமக்கு தேவைப்படுற பெட்ரோல், டீசல் அண்ட் கெரோசின் மாதிரியான மற்ற எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸையும் நம்மளால உருவாக்க முடியும். இப்போ நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து எடுக்கிற கார்பனை ரினியூவபிள் எனர்ஜி மூலமா எடுத்து திரும்பவும் அதை நம்ம அட்மாஸ்பியருக்கே கொடுக்கறதுனால புதுசா நம்ம எந்த ஒரு கார்பனையும் அட்மாஸ்பியர்ல ஆட் பண்ணல. அண்ட் இது ஒரு சைக்கிள் மாதிரி தான், ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். சோ இது கம்ப்ளீட்டாவே ஒரு கார்பன் நியூட்ரல் ஃபியூல். இந்த இ-ஃபியூல்ஸை இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற பைக்ஸ், கார்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் குறிப்பா ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியிலும் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியிலும் இன்ஜின்ஸ்ல எந்த ஒரு மாற்றங்களும் பண்ணாம நம்மளால இந்த இ-ஃபியூலை பயன்படுத்த முடியும். இந்த இ-ஃபியூல்ஸ் வழக்கமா நம்ம பயன்படுத்துற ஃபியூல்ஸ் கொடுக்குற அதே மைலேஜ் அண்ட் பவர் அவுட்புட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, க்ரூட் ஆயில்ல இருக்கிற கெமிக்கல் மிக்சர் ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருக்கும். அண்ட் அதை நம்ம பெட்ரோலை ரிஃபைன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாவும் பல வகையான ஹைட்ரோ கார்பன்ஸ் இன்னமும் மிச்சம் இருக்கும். இதனால அதிகமான அளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். ஆனா இந்த இ-ஃபியூல ஹைட்ரஜனும் கார்பனும் சுத்தமா இருக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் 85% வரைக்கும் கம்மியா இருக்கும் அப்படின்னு போர்ஷா சொல்றாங்க. போர்ஷா இந்த இ-ஃபியூல அவங்களோட கார்ஸை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 911 GT3 ரேஸ் காருக்கு தேவைப்படுற ரேஸ் ஃபியூலும் உருவாக்குறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இ-ஃபியூல் எப்படி எலக்ட்ரிக் கார்ஸ் கொள்ளும்?
வாங்க பார்த்துடலாம். ஸோ முதலாவதா நம்ம பார்க்க போறது எமிஷன். ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் காரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது சராசரியா 6ல இருந்து 8 டன் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. அதுவே ஒரு எலக்ட்ரிக் காரை உருவாக்கும் போது பேட்டரிஸ்க்கு தேவைப்படுற லித்தியம், கோபால்ட், நிக்கல் மாதிரியான தாது பொருளை எடுக்கிறதுனால சராசரியா 8ல இருந்து 10 டன் வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு தேவைப்படுற கரண்ட் கிட்டத்தட்ட 70% நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ்ல தான் கிடைக்குது. அதுலயும் குறிப்பா தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்தா நமக்கு அதிகமான பவர் சப்ளை கிடைக்குது. ஸோ எலக்ட்ரிக் கார்ஸோட எண்ணிக்கை அதிகமாக கரண்டோட தேவையும் அதிகமாகிட்டே இருக்கும். இதனால அதிகமான நிலக்கரி எரிக்கப்படும் and அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும். சோ எலக்ட்ரிக் கார்ஸ் நேரடியா நம்மளோட சுற்றுச்சூழலை பாதிக்கிறதுக்கு பதிலா மறைமுகமா அது பாதிக்குது. ஸோ கோ கிரீன் அண்ட் கோ எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைகள்லாம் வெறும் மார்க்கெட்டிங் டைம் தான். ஆனா சோலார் பேனல்ஸை பயன்படுத்தி இந்த ஈவிஸை சார்ஜ் பண்றது மூலமா இது மறைமுகமா ஏற்படுத்துற கார்பன் எமிஷனை குறைக்க முடியும். ஃபியூல்ஸ் அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டாலும் அந்த ஃபியூலை உருவாக்குறதுக்கு மறுபடியும் நம்ம அட்மாஸ்பியர்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறதுனால இது ஒரு கார்பன் நியூட்ரல் ஃபியூல். சோ ஃபியூல்ஸ் தான் இந்த ரவுண்டோட வின்னர். அடுத்ததா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரைக்கும் இன்னும் அதிகமான சார்ஜிங் ஸ்டேஷன் தேவை. அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ஸை புதுசாக தான் நம்ம உருவாக்கி ஆகணும். ஆனா ஃபியூல்ஸை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இருக்கிற ஃபியூல் ஸ்டேஷன்ஸை எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணாம நம்மளால பயன்படுத்திக்க முடியும். சோ இந்த ரவுண்டோட வின்னரும் ஃபியூல்ஸ் தான். அடுத்ததா எனர்ஜி டென்சிட்டி. சிந்தட்டிக் ஃபியூலோட எனர்ஜி டென்சிட்டியை வால்யூம்ல மெஷர் பண்ணோம் அப்படின்னா 9 kWh/லிட்டர் எனர்ஜி டென்சிட்டி கிடைக்குது. அதுவே ஒரு லித்தியம் அயன் பேட்டரியோட எனர்ஜி டென்சிட்டியை வால்யூம்ல மெஷர் பண்ணோம் அப்படின்னா வெறும் 0.7 kWh/லிட்டர் அளவுக்கு தான் எனர்ஜி டென்சிட்டி கிடைக்குது. பேட்டரிஸ்ல இந்த மாதிரி கம்மியான எனர்ஜி டென்சிட்டி இருந்தாலுமே அதை சார்ஜ் பண்றதுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கும். அது மட்டும் இல்ல, கம்மியான எனர்ஜி டென்சிட்டி இருக்கிறதுனால அதிகமான எனர்ஜி ஸ்டோர் பண்றதுக்கு அதிக அளவுல பேட்டரிஸ் தேவை. இது வெயிட் அதிகப்படுத்துறதுனால தான் ஏவியேஷன் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இதை பயன்படுத்த முடியல. ஆனா இந்த ஃபியூல்ஸை எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாம ஏவியேஷன் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுத்தலாம். அண்ட் இது கம்ப்ளீட்லி கார்பன் நியூட்ரல் ஃபியூலும் கூட. சோ இந்த ரவுண்டோட வின்னரும் ஃபியூல்ஸ் தான். அடுத்ததா எஃபிஷியன்சி. இந்த ஃபியூலை உருவாக்குறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி எல்லாம் போக கடைசி நம்ம கார்ஸ்ல பயன்படுத்தும் போது வெறும் 6ல இருந்து 18% தான் எஃபிஷியன்சி கிடைக்கும். அதுவே ஒரு எலக்ட்ரிக் வண்டியில கிட்டத்தட்ட 40ல இருந்து 70% வரைக்கும் எனர்ஜி எஃபிஷியன்சி கிடைக்கும். சோ இந்த ரவுண்டோட வின்னர் எலக்ட்ரிக் வண்டிகள் தான். கடைசியா இதோட விலை. ஒரு சராசரி எலக்ட்ரிக் கார் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ல போய் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது 100ல இருந்து 200 ரூபாய் வரைக்கும் ஆகலாம். ஆனா ஃபியூலோட விலை என்னன்னு தெரியுமா? போர்ஷா இன்னைக்கு தேதியில 1 லிட்டர் ஃபியூல 819 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சோ இந்த ரவுண்டோட வின்னர் எலக்ட்ரிக் வண்டிகள் தான். இந்த ஃபியூல் அதிக அளவில் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது அதிக அளவில் ரினியூவபிள் ரிசோர்ஸை பயன்படுத்த வைக்கும். இதனால ஓவராலா கார்பன் ஃபுட் பிரிண்டை குறைக்க முடியும். என்னதான் இந்த ஃபியூல் கார்பன் நியூட்ரலா இருந்தாலும் இதோட கம்மியான எனர்ஜி எஃபிஷியன்சினாலையும் அதிகமான விலைனாலையும் இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு ஆரம்பம் தான். ஏன்னா இப்போதைக்கு போர்ஷா மட்டும் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போர்ஷா மாதிரி இன்னும் பல கம்பெனிஸ் இந்த ஃபியூலை உருவாக்குறதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இதோட டெக்னாலஜி இன்னும் அட்வான்ஸ் ஆகும். இதனால எஃபிஷியன்சியும் அதிகமாகும் அண்ட் விலையும் ரொம்பவே கம்மியாகும். இது எல்லாத்துக்கும் மேல இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அழிகிறத தடுக்க முடியும். நான் இது கான்ஃபிடண்டா சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஈவி செக்மெண்ட்ல 1-2 வண்டிகள் தான் இருந்துச்சு. அதோட பேட்டரி டெக்னாலஜி ரொம்பவே மோசமா இருந்துச்சு அண்ட் அதோட விலையும் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஈவி செக்மெண்ட்ல எக்கச்சக்கமான வண்டிகள் இருக்கு. அதோட பேட்டரி டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம விலையும் கம்மி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபியூலும் இந்த மாதிரி டெவலப் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ போர்ஷாவோட ஃபியூல்ஸ் இந்த எலக்ட்ரிக் கார்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும்.